ஹலோ கைஸ், 2023 டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட மேக்ஸ் ரிலேட்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த வீடியோ பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை? 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 300 600 ரெண்டையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 300 7ஆல் எத்தனை தடவை வகுப்படுது, அப்புறம் 600 7ஆல் எத்தனை தடவை வகுப்படுதுன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்குவோம். இதை 7ஆல் அடித்தா 4 7 28, மிச்சம் 2, 2 14, மிச்சம் 6, அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ 7ஆல் 600 அடித்தா 7 56, மிச்சம் 4, 40, 40னா 5 35, மிச்சம் 5. ஸோ 7ஆல் 42, 300 வந்து 42 தடவை போகுது, 600 வந்து 7ஆல் 85 தடவை போகுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 300க்கும் 600க்கும் இடையே மீதி இது. இப்போ 300க்கும் 600க்கும் இடையே இருக்க நம்பர்னா இந்த 42க்கும் 85க்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதி என்று வகுப்படும் எண்கள். ஸோ அப்போ 85ல் 42 போச்சுன்னா 3 4. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 43. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒவ்வொரு மணிக்கு ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும் அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. இப்போ ஒரு வாட்ச் இருக்கு, அது வந்து 1 மணிக்கு 1 தடவை அடிக்கும், 2 மணிக்கு 2 தடவை, 3 மணிக்கு 3 தடவை, இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள்ல எத்தனை தடவை அடிக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மணிக்கு 1 தடவை, 2 மணிக்கு, இப்படியே 12 மணி வரைக்கும் அடிக்குமா? 12 மணிக்கு 12 தடவை அடிக்கும். இது வந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு இப்படி அடிக்கும். முதல் மணி நேரம் ஒரு தடவை, 2 மணிக்கு 3, 3 மணிக்கு 4, இப்படி 12 மணி வரைக்கும் 12 தடவை அடிக்கும். இப்போ நம்மளுக்கு கேட்டுக்குதுன்னா ஒரு நாளைக்குன்னா 24 மணி நேரம். ஸோ அப்போ இது அப்படி இன்னொரு அடிக்குமா? அப்போ 1 2 3, இதே மாதிரி அடுத்த ஒரு மொதல் 12 மணி நேரத்துக்கு இப்படி அடிக்கும், 2வது 12 மணி நேரத்துக்கு அடுத்து அதே மாதிரி அடிக்குமா? ஸோ இதெல்லாம் இப்போ எத்தனை முறை அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மொத 12 மணி நேரத்துக்கு எத்தனை மணி அடிக்குன்னு தெரிஞ்சா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி அடிக்குன்னு கண்டுபிடிச்சலாமா? ஸோ இது எப்படி இருந்தா 1 + 2 + 3 + ... 12. இது வந்து 12 மணி நேரத்துக்கு அடிக்கக்கூடிய மணிகளின் எண்ணிக்கை. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி அடிக்குதுன்றது தெரிஞ்சிடும். இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு இயல் எண்களின் கூட்டுத்தொடராக இருக்கா. இயல் எண்களின் கூட்டுத்தொடர் வந்து என்னன்னா n × n + 1/2. இதில் n வந்து என்ன 12. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 × என்னன்னா 12, 12 + 1 13, 13 / 2. இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல். 12 13 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 156. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 186 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ ஒரு நாளைக்கு 186 தடவை அந்த மணி ஒலிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8800 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க. ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 6 மாசத்துல 8880 ஆகுது. அதே இது 4 ஆண்டுகள்ல வருஷத்துல 4 ஆண்டுகள்ல 7920 ஆகுதா? இது வந்து மொத்த தொகை. அப்போ மொத்த தொகைனா அசல் பிளஸ் வட்டி. இதுவும் மொத்த தொகைனால அசல் பிளஸ் வட்டியா? ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுத்தா 0 6 79 போச்சுன்னா 9. அப்போ 2 வருஷத்துல நம்மளுக்கு 960 ரூபா வட்டியா கிடைக்கும். 2 வருஷத்துல நம்மளுக்கு வட்டி 960 ரூபா கிடைக்குமா? நம்மளுக்கு ஆல்ரெடி இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு 960 ரூபா கிடைக்குதா? அப்போ 4 வருஷத்துக்கு நம்மளுக்கு வட்டி வேணும்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 வருஷத்துக்கு வட்டி கிடைச்சிருமா? அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 மிச்சம் 1 9 2 18 19 1 0. இப்போ 4 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்னன்னா இதான் 1920. இப்போ நம்மளுக்கு 4 வருஷத்துக்கான மொத்த தொகை இருக்கு.
4 வருஷத்துக்கான வட்டி இருக்கு. இதுல இருந்து இதை கழிச்சா நம்மளுக்கு அசல் கிடைச்சிருமா? ஏன்னா நம்மளுக்கு அசல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அசல் சீக்வட்டு 7920 டிவைடட் பை 1920 ரெண்டையும் கழிச்சா 0,006. அப்போ நம்மளோட அசல் வந்து என்னன்னா 6000. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ என்னன்னா நம்ம இப்போ 6 வருஷத்துக்கு ஒரு தொகை 4 வருஷத்துக்கு ஒரு தொகை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சோம். அது வந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு அது வட்டி கிடைக்குது. ஸோ அது வந்து 4 வருஷத்துக்குரிய 2 வருஷத்துக்கு 960 கிடைக்கிறனால 4 வருஷத்துக்கு நம்மளுக்கு வட்டி வேணும்னா அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 வருஷத்துக்குரிய வட்டி இருக்குது, 4 வருஷத்துக்குரிய மொத்த தொகை இருக்குது. இதில் மொத்த தொகையிலேருந்து வட்டியை கழிச்சா நம்மளுக்கு அசல் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் என காண்க. ஒரு அசல் பி இருக்கு, இது வந்து 8% வட்டி வீதத்துல 3 மடங்கு ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபான்றது 8% வட்டி வீதத்துல எப்போ 300 ரூபா ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதுல எண்ணு தான் தெரியாது, எண்ணு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எண்ணு தெரியணும்னா நம்மளுக்கு தனி வட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு எண் கண்டுபிடிச்சலாம். அதுக்கு நம்மளுக்கு தனி வட்டி வேணும். இப்போ இது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற மொத்த தொகை, இது வந்து அசல். ஸோ அசல்ல இருந்து மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா நம்மளுக்கு வட்டி தனி வட்டி கிடைச்சிருமா? ஸோ இங்கே அசல் வந்து என்னென்னா பி, அது 3 வருஷம் கழிச்சு 3 மடங்கா இப்போ 3Pன்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு வட்டி எவ்வளோ, தனி வட்டி எவ்வளோன்னா 3P மைனஸ் பியா, அப்போ கழிச்சா 2P. அப்போ 3 வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளோ? 2P. இதை வந்து நம்ம தனி வட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ PNR/100 ஈக்குவல் தனி வட்டியா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தனி வட்டி எவ்வளோ கொண்டு வச்சுக்கோம்? 2P. P தெரியாது, P அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு எண்ணு வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம் 100. R வந்து வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. ஸோ ஒரு P கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இங்கிட்டு 2 மட்டும் இருக்குமா? நம்மளுக்கு தேவை எண்ணு தான். ஸோ எண்ணை வச்சுட்டு இந்த 8 100 அந்த சைடு கொண்டு போயிடலாம். கீழே இருக்கிற 100 மேலே வந்துடும். அப்போ 2 × 100 200 டிவைடட் பை 8 மல்டிப்ளேஷனுக்கு கீழே டிவைடில் வந்துடும். அப்போ 200/8, 200 8ஆல் அடித்தா 25. அப்போ மொத்த ஆண்டுகள் எவ்வளோனா 25. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ ஒரு அசலானது 3 மடங்கு ஆகிறதுக்கு 8% வட்டி வீதத்துல எவ்வளவு நாள் எடுக்கும்னா 25 ஆண்டுகள் எடுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண்ணும் வராமல் இருப்பதை காண்க. அதாவது 4ன்ற நம்பருக்கு முன்னாடி 7 வரணும், அதுக்கு 4ன்ற நம்பருக்கு அடுத்து 3 வரக்கூடாது. 4க்கு முன்னாடி 7 வரணும், 4க்கு முன்னாடி 3 வரக்கூடாது பின்னாடி. ஸோ அந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இந்த தொடர்ல எத்தனை 4 இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 4 இருக்கு, முன்னாடி 7 இல்லை, பின்னாடி 3 இருக்கு. அப்போ இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து இங்கே ஒரு 4 இருக்கு, 4க்கு முன்னாடி 7 வருது ஆனால் பின்னாடி 3 வருது, அப்போ இது கிடையாது. இங்கே ஒரு 4 இருக்கு, 4க்கு முன்னாடி 7 வருது ஆனால் 3 வரல, அப்போ இதை எடுத்துக்கலாம், இது ஒன்று. அடுத்து இங்கே ஒரு 4 இருக்கு, இது 4க்கு முன்னாடி 7 வருது பின்னாடி 3 வரல, அப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு 4 இருக்கு, 4க்கு முன்னாடி 7 வருது ஆனால் பின்னாடி 3 வந்திருக்கு, அப்போ இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ மொத்தம் அவங்க கேட்டிருக்க மாதிரி பேட்டர்ன் எத்தனை தடவை வந்திருக்குன்னா 2 தடவை வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் அல்லது 3 மடங்கு பெறுவதற்கான நிகழ்தகவு. ஒரு பகடையில எத்தனை நம்பர் இருக்கும்? 1 2 3 4 5 6 6 நம்பர் இருக்குமா? நிகழ்த்தொன்று கண்டுபிடிக்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா என்னன்னா மொத்த நிகழ்வுகள் எத்தனைன்றதை கீழே பகுதியில் போட்டிருக்கணும். அப்புறம் அவங்க என்ன நிகழ்வு கேட்டிருக்காங்களோ அதை மேலே போட்டுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இரட்டை எண் அல்லது 3 மடங்கு. ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை இரட்டை எண்கள் இருக்கு பார்க்கலாம்.
2 4 6 3 இரட்டை எண்கள் இருக்கா. அப்புறம் அல்லதுன்னு கேட்டுக்காங்க. அல்லதுன்னா இதோட அந்த அந்த கண்டிஷனை சேர்த்துக்கணும். 3 மடங்குகளாக. 3 மடங்குகள்னா என்ன? 3 6. ஸோ 3 6 இது 2 இருக்கு. இப்போ இரட்டையன் அல்லது 3 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க 6 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கனால இதை நம்ம ஒரு தடவை தான் கன்சிடர் பண்ணணும், 2 தடவை போடக்கூடாது. ஸோ அப்போ இவங்க கேட்டிருக்க மொத்த நிகழ்வுகள் எத்தனை? 2 4 6 3. 6 2 தடவை வந்திருக்கனால அதை நம்ம வந்து ஒரு தடவை தான் போடணும், 2 தடவை போடக்கூடாது. ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்க நிகழ்வுகள் எத்தனை? 1 2 3 4. அப்போ 4 மேல தொகுதியில போட்டுருவோம். இது 2 அடிச்சா 2/3. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்துடுன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். மொத்த நிகழ்வுகளை கீழே பகுதியில் போட்டுப்போம். அப்புறம் அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இரட்டை எண்கள். இரட்டை எண்கள்னா என்ன? 1 2 4 6, இது 3. அப்புறம் வந்து 3 மடங்குகள் கேட்டிருக்காங்க. 3 மடங்குன்னா 3 6. 6 2 தடவை வந்திருக்கனால அதை ஒரு தடவை தான் கன்சிடர், ஒரு தடவை தான் கவுண்ட்ல எடுத்துக்கணும். அப்போ மிச்சம் இருக்கு 3. அப்போ அவங்க கேட்டிருக்க நிகழ்வுகள் எத்தனை? மொத்தம் 4 நிகழ்வுகள். அப்போ மொத்த நிகழ்வுகள் 6, அவங்க கேட்டிருக்க நிகழ்வு வந்து 4. அப்போ 4/6 2 அடிச்சா 2/3. 2/3 இஸ் த அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரத்தில் வேலை செய்ய ஆகும் நாட்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா என்னன்னா M1 D1 H1 divided by W1 is equal to M2 D2 H2 divided by W2. M1னா என்னன்னா ஆட்கள், D1னா அவங்க வேலை செய்யற நாள், H1னா அவங்க வேலை செய்யற மணி நேரங்கள், W1 வந்து வேலை நாட்கள். அந்த வேலை எவ்வளவு நாள்? W1னா மொத்த வேலை. ஸோ இந்த ஃபார்முலா இந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணா 48 ஆண்கள் 7 மணி நேரத்துக்கு 24 நாள் வேலை செய்யறாங்க ஒரு வேலையை முடிக்க. அதே வேலைய 28 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சா எவ்வளவு நாள்? D2 தான் தெரியாது, நம்ம அதை D2னே வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு D2 தான் தெரியணும், அதனால இந்த மற்ற வேல்யூ எல்லாத்தையும் ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். இது இங்க மல்டிபிகேஷன் இருக்கு, கீழே இங்க டிவைடர்ல வந்துடும். இதுல வந்து எப்படி ஆகுனா 28 × 8 ஆயிருமா? இங்க ஈக்குவல் டு இங்கிட்டு D2 இருக்கு. இது ரெண்டையும் அடிச்சா 8 8 3 24. ஒரு நாள் 4 4 28, ஒரு நாள் 4 12 48. அப்போ 12 × 3 36. ஸோ அப்போ 28 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சா அவங்க வேலையை முடிக்க 36 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர், ஒரு மூலை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. ஒரு சாய் சதுரம் இருக்கு. ஒரு சாய் சதுரம் இருக்கு, அதோட பரப்பளவு எவ்வளவுன்னா 100ன்னு கொடுத்துருக்காங்க. சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா, இது வந்து D1, இது D2. அதாவது ஒரு மூலை விட்டத்தோட பேர் வந்து D1, இன்னொரு மூலை விட்டத்தோட நீளம் வந்து D2. அப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா D1 × D2 divided by 2. ஸோ இங்க நமக்கு பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு எவ்வளவு? 100. ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க 8. அப்போ D2க்கு போல நம்ம 8 போட்டுக்கலாம். அப்போ D1 வேணும்னா D1 எங்க டெஸ்ட் மற்ற எல்லாத்தையும் எங்க கொண்டு போனா 100 × 2 divided by 8 அடிச்சா 4, ஒரு நாள் 4 25 4 100. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத்தாளின் அகல பக்கங்களை ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவு யாது? செவ்வக வடிவத்தாள் இருக்கு, அதோட அகலம் வந்து 14. இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த 2 அகலத்தையும் ஒன்றிணைக்கிறாங்க. அப்ப இது வந்து அது ஒரு உருளையை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த அகலத்தை ஒன்றிணைச்சு ஒரு உருளையை எப்படி உருட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை அப்படியே உருட்டுறாங்கன்னா ஒரு உருளையா ஃபார்ம் ஆகுது.
ஸோ அப்போ இதோட அகலம் வந்து அந்த உருளையோட உயரமா இருக்குமா, அப்ப இதுவும் 14. அப்போ இதோட செவ்வகத்தோட அகலம் தான் இந்த உருளையோட உயரமா இருக்குமா. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட ஆரம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆர் தெரியும், ஹெச் தெரியும், இந்த உருளையோட கன அளவு கேட்குறாங்க. உருளையோட கன அளவு ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பையன் என்ன 22/7. ஆர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 20 20 அப்போ ஆர் ஸ்கொயர்னா 20 × 20. ஹெச் ஆல்ரெடி தெரியும் 14. இது ரெண்டே அடிச்சா 1 7 7 7 14. 2 × 2 × 2னா 80. அப்போ 22 × 8 8 2 16 மிச்சம் 1 8 2 16 17 3 17 176. இங்கே ஒரு 2 சைவர் இருக்கு, அப்போ 2 சைவர் போட்டுக்கலாம். அப்போ 17,600 தான் இந்த உருளையோட கன அளவு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 17,600 சென்டிமீட்டர் கியூப் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு, உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அதில் பரப்பளவு காண்க. ஒரு இணைகரத்தோட அடிப்பக்கம், ஒரு இணைகரம் இருக்கு, இதோட அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு. உயரம் வந்து நம்மளுக்கு 8 கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயரத்தை போல் 3 மடங்கு. உயரம் ஆல்ரெடி 8னா அப்போ இதை போல் 3 மடங்குனா அப்போ 8 × 3 24. அப்போ நம்மளுக்கு பி தெரியும், ஹச் தெரியும். இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா பி × ஹச். ஸோ நம்மளுக்கு பி ஹெச் தெரியுமா, அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 24 × 8 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னங்க 52க்கு 2 மிச்சம் 3 8 2 16 16 3 19. அப்போ 192 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2y - 6 2y² - 18 ஆகியவற்றை மீப்போவா காண்க. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எல்சிஎம் எடுக்கும்னா இதில் எல்லாத்தையும் காமன் டேர்மாக முதல்ல மாற்றிக்கலாம். இப்போ இந்த முதல்ல இருந்து 2 பொதுவாக வெளியெடுத்தலாம். 2 வெளியெடுத்தா ஒய் -3 ஆயிருமா, ஏன்னா 6 2 அடிச்சா 3, இங்கே 2 வெளியெடுத்தா வெறும் ஒய் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ 2 - ஒய். அப்புறம் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம்ல இருந்து 2 காமனாக வெளியெடுத்துலாம். 2 காமனாக வெளியெடுத்தா ஒய் -y² - 18 2 அடிச்சா 9. இப்போ ஒய் -3 ஆயிருமா. இப்போ இந்த டேர்ம் பார்த்துட்டீங்கன்னா இது y², இது வந்து 9 இருக்கு. இது எப்படி எழுதலாம்னா y² - 3² எழுதலாமா. இது வந்து a² - b² ஃபார்மெட்ல இருக்கு. a² - b² ஃபார்முலா என்ன, a + b × a - b. a + b × a - b. ஸோ இப்போ இந்த y² - 3² எப்படி எழுதலாம், 2 × y - 3 × y + 3 எழுதலாமா. ஸோ முதல் டைம் எப்படி எழுதிருக்கோம் 2y - 3 எழுதியிருக்கோம். ரெண்டாவது டைம் எப்படி எழுதிருக்கோம் 2y - 3 எழுதியிருக்கோம். y - 3 × y + 3 எழுதியிருக்கோமா. இப்போ நம்மளுக்கு என்ன எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னா இதில் எந்த டேர்ம் ரிப்பீட் ஆகாமல் இருக்கோ அந்த டேர்மை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதணும். இல்லை 2 தடவை வந்திருக்கு, அப்போ அதனால அது ஒரு எழுதிக்கலாம். y - 3 y - 3 2 தடவை வந்திருக்கு, அப்போ ஏதாவது ஒரு தடவை எழுதிருக்கலாம். மிச்சம் y + 3 இருக்கு, அப்போ அதை எழுதி. அப்போ 2y - 3 × y + 3 தான் கொடுத்துருக்க வேல்யூ இதோட எல்சிஎம். அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7,885 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து அவரோட சேமித்த தொகை போன வருஷம் சேமிச்ச தொகையிலேருந்து பாதியை சேமிக்கிறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 100 ரூபா சேமிக்கிறான்னு வச்சுக்கோங்க முதல் வருஷம். 2வது வருஷம் அவர் வந்து அதில் பாதி 100ல் பாதி சேமிப்பாரா. அதுக்கடுத்த வருஷம் இந்த 102ல் பாதி தானே சேமிப்பாரு. 102ல் பாதினா 50ன்னு வச்சுக்கோம். இப்போ 100 50. இப்போ இதில் பாதி தானே சேமிப்பாரு, அப்போ அவர் 25. இப்படி ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முந்தின ஆண்டுகளை விட பாதியா சேமிச்சுட்டே வருவார். அப்படி 6 ஆண்டுகள் சேமிக்கிறார்.
அதோட தொகை இவ்வளவு. அவர் முதல் ஆண்டுல அவர்கிட்ட இருந்து ஆண்டுல எவ்வளவு தொகை இருந்துச்சுன்னு கேட்டுருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெருக்கு தொடர்ல இருக்கா, பெருக்கு தொடர்ல இருந்தா அடுத்தடுத்த நம்பர்களோட ரேஷியோ வந்து காமனா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 50 டிவைடட் பை 100, இந்த ரெண்டாவது நம்பரை இதையும் டிவைட் பண்ணா 1/2 கிடைக்குமா. அதே மாதிரி இந்த 25யும் 50யும் வகுத்தா 25/50 அடிச்சா 1/2. பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாவது நம்பருக்கும் முதல் நம்பருக்கும் இருக்கிற ரேஷியோவும் மூணாம் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் இருக்கிற ரேஷியோவும் சேமா இருக்கனால இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில இருக்கு. ஸோ பெருக்கு தொடர் வரிசையில இருக்கு. முதல் வருஷம் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை ஏன்னு வச்சுக்கலாம், என் அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ்லயே ரெண்டுமே தான் வச்சுக்கலாம். என்னு நம்மளுக்கு தெரியும் 6, அதோட ரேஷியோ விகிதம் எவ்வளோ 1/2. 6 ஆண்டுகளுக்கு கிடைச்ச மொத்த தொகை நமக்கு தெரியும் 7875. பெருக்கு தொடர்ல இருக்கிற ஒரு 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 சீரீஸோட கூடுதல் ஃபார்முலா தெரியும். Sn = a × 1 - r பவர் n டிவைடட் பை 1 - r. இதுதான் பெருக்கு தொடர்ல இருக்கிற ஒரு தொடரோட கூடுதல் ஃபார்முலா. இதுல நம்மளுக்கு ஆல்ரெடி ஏ தெரியாது, அது அப்படியே வச்சிருக்கோம். n தெரியும், r தெரியும், Sn தெரியும். இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி ஏ வெளியே கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 7875 = a. ஏக்கு பதிலாக ஏனே வச்சுக்கிறோம், எக்ஸ் இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு a 1 - r வந்து என்ன 1/2. 1/2 n வந்து என்ன 6 டிவைடட் பை 1 - 1/2. 1ல 1/2 போச்சுன்னா மிச்சம் 1/2 தான் இருக்கும். இங்க கீழே 1/2 இருக்கா, அந்த 1/2 இந்த சைடு கொண்டு வரலாம். இங்க டிவைட்ல இருக்கிற 1/2 வந்து இங்க வந்தா மல்டிபிளேஷன் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா 7875 × 1/2 = 1/6 6 தான், 1 தான். 2/6 64. அப்போ a × 1 - 1/64 ஆயிருமா. இப்போ 64 கிராஸ் பண்ணிடுவேன்னா 64, 64ல 1 போச்சுன்னா 63. அப்போ இங்கே ஈக்குவல் a × 63/4 ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ஏ தான் தேவை. ஏவை இங்கிட்ட வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்துடலாம். இப்போ a = 7875 × இந்த 63/4 அங்கிட்டு வரும்போது 64 டிவைடட் பை 63 ஆயிரும், தலைகீழா மாறிடும். இப்போ 64 டிவைடட் பை 63, ஏற்கனவே ஒரு 1/2 இருக்கு, அப்போ இங்கே போட்டுக்கலாம். இதை ரெண்டையும் அடிச்சா 64 அடிச்சா 32. இது ரெண்டையும் 3ஆல் அடிப்போம். ஃபர்ஸ்ட் 3ஆல் அடிச்சா இது 21 ஆயிரும். இதை அடிச்சா 2 3 6 மிச்சம் 1, 6 3 18, 2 3 6 மிச்சம் 1, 5 3 15. மறுபடியும் இதை 7 அடிச்சா 7, 3 24 மிச்சம் 2, 7 3 21 மிச்சம் 1, 5 3 15. இப்போ இதை 7ஆல் அடிச்சா 1 7 மிச்சம் 1, 7 14 மிச்சம் 3 35, 5 35. அப்போ 125 × 32 தான் நம்மளோட ஆன்சர். 125 × 32 போட்டா நமக்கு ரெண்டையும் மல்டிப்ளை எவ்வளவு கிடைக்கும்னா 4000. 125 × 32 எவ்வளோ 4000. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 4000 தான் அவர் முதல் ஆண்டுல அவர் சேமித்த தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2, 6, 14, 30 எனில் என்ற தொடரின் அடுத்த எண்ணை காணுங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அடுத்து வர நம்பர் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்துக்கலாம். என்ன பேட்டர்ன்ல இந்த சீரீஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 2 4 வித்தியாசம் பார்த்தா 4, இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தா 8, இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தா 16, இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தா 4, இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தா 8. இந்த இது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரோட 2 மல்டிப்ளை பண்ணி 2 கூட்டினா நம்மளுக்கு ரெண்டாவது நம்பர் கிடைக்குதா. 2 × 2 4, 4ஓட 2 கூட்டினா 6. இப்போ அதே மாதிரி 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணி 2 கூட்டினா 6 2 12, 12ஓட 2 கூட்டினா 16. அதே மாதிரி 14 × 2 + 2ன்னு போட்டா 14 2 28, 28 2 30 கிடைக்குதா. ஸோ அப்போ 30க்கு அடுத்து வர நம்பர் என்ன வேணும் கண்டுபிடிக்கணும்னா 30ஆல 2 மல்டிப்ளை பண்ணி 2 கூட்டினா நமக்கு அடுத்து வர நம்பர் கிடைச்சிடும். இப்போ 30 × 2 60, 60ஓட 2 கூட்டினா 62.
ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 62. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3,7,11 என்ற தொடரில் 40 உறுப்புகள் வரையுள்ள கூடுதல் காண்க. ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 40 உறுப்பு வரை இருக்கிறதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த தொடர் வந்து கூட்டு தொடரா பெருக்கு தொடரா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது கூட்டு தொடரா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், அடுத்தடுத்த நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். அப்போ 7ல் 3 போச்சுன்னா 4, 11ல் 7 போச்சுன்னா 4. அப்போ வித்தியாசம் சமமா இருக்கனால இது கூட்டு தொடர்ல இருக்கு. கூட்டு தொடர்ல இருந்தா அதோட ஃபார்முலா என்னன்னா, கூட்டு தொடர்ல இருக்கிற ஒரு தொடரோட கூடுதல் ஃபார்முலா என்னன்னா Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a பிளஸ் n-1 இன்ட்டு d. இதுதான் கூட்டுத்தொடரோட கூடுதல் ஃபார்முலா, உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா. இப்போ இதுல நம்மளுக்கு n வந்து என்னன்னா 40. ஏன்னா எத்தனை உறுப்புகள் வரையும் கேட்டிருக்காங்க, 40 உறுப்புகள் வரையும் தானே. அப்ப n வந்து 40. ஏன்னா முதல் உறுப்பு, ஏ வந்து முதல் உறுப்பு என்ன 3. அப்புறம் டினா என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம், அடுத்தடுத்த நம்பர்களோட வித்தியாசம் எவ்வளோ 4. இப்போ நம்மளுக்கு ஏ தெரியும், n தெரியும், டி தெரியும். இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணா நமக்கு மொத்த உறுப்புகளையும் கூடுதல் கிடைச்சிடும். ஸோ அதை சப்ஜெக்ட் பண்ணோம். சப்ஜெக்ட் பண்ணா n வந்து என்ன 40/2 இன்ட்டு ஏ வந்து என்ன 3, 2 இன்ட்டு 3 பிளஸ் n வந்து எவ்வளோ 40 - 1 இன்ட்டு 4. ஸோ 3 2 6 பிளஸ் இது என்ன 39 இன்ட்டு 4. இப்போ இந்த 40/2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 40 இன்ட்டு 6 டிவைடட் பை 2 பிளஸ் 40 இன்ட்டு 39 இன்ட்டு 4 டிவைடட் பை 2. இது ரெண்டையும் அடிச்சா 20, இது ரெண்டையும் அடிச்சா 20. இப்போ 20 இன்ட்டு 6 120. 120. இங்க ஒரு 8, 4 2 8 80. 39 இன்ட்டு 80. அப்போ 39 8ஆல் அடிச்சா 9 8 72க்கு 2 மிச்சம் 7, மிச்சம் 7 3 24, 24 1 31. அப்போ ஒரு சைபர் செத்து. அப்போ 3120. ரெண்டையும் கூட்டினா 3240 கிடைக்கும். இப்போ மொத்த உறுப்புகளின் கூடுதல் 3240. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் மீச்சிமா அவ்விரு எண்களின் மீப்போவா போல் 6 மடங்கு. மீப்போவா 12 மற்றும் இவற்றில் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவற்றின் மீப்போவா மற்றும் மீச்சிமாவின் பெருக்கல் பலனுக்கு சமம். ரெண்டு நம்பரோட மல்டிபிகேஷன் வந்து அதோட HCF LCMோட மல்டிபிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க நம்மளுக்கு HCF தான் கொடுத்துருக்காங்க. HCF வந்து 12. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா LCM வந்து HCF போல் 6 மடங்கு. அப்ப LCMனா HCF-ஓட 6 மடங்கு. HCF 12, இதோட 6 மடங்குனா 6ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு HCM தெரியும், LCM தெரியும். ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் B தெரியாது. அப்போ வேல்யூஸ்லாம் சப்ஜெக்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் பண்ணா 12 இன்ட்டு B ஈக்குவல் டு HCF எவ்வளோ 12, LCMனா 12 இன்ட்டு 6. நம்மளுக்கு B தான் வேணும். B எங்க பெஸ்ட்டு, இந்த 12 இங்கிட்டு கொண்டு போனா டிவைடர்ல வந்துடும். அப்போ B ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 12 இன்ட்டு 6. அப்போ ஒரு 12க்கு ஒரு 12 கேன்சல் ஆயிரும். மிச்சம் எவ்வளோ 12 6 72. சாரி, அவற்றில் ஒரு நம்பர் வந்து 36. நான் சாரி 12ன்னு போட்டேன். அவற்றோட ஒரு நம்பர் வந்து 36. அப்போ இங்க கீழே டிவைடர்ல 36 இருக்குமா. இப்போ ஒரு 12 12, 3 12 36. இதே அடிச்சா 2 1 3 3 2 3 6. அப்போ 12 இன்ட்டு 2 24. அப்போ அந்த இன்னொரு நம்பர் என்னன்னா 24. நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி நோட்டீஸ் இருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.